ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட நேம் கிரீஷ். வெஸ்டேஜில் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர்ன்ற லெவலில் இருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நான் வந்து இருக்கிறேங்க. இந்த சுவிட்சர்லாந்து ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15,000 அப்படின்றது என்னோடய இன்கம் ஏர்லியராக இருந்தது. பட் இப்போ வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறமா என்னோடய இன்கம் வந்து ஆவரேஜாக ஒரு 4 lakh பக்கம் இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்கம் க்ரோத்தை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இங்கே என்னோடய லைஃப் ஸ்டைலே வந்து மாற்றி கொடுத்துருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா இப்போது ட்ரிப்பு வந்து ஏர்லியராக வியட்நாம் அண்ட் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். இப்போது கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. இது வந்து பார்க்க முடியாத அதாவது ஒரு கிரேட்டான ஒரு இடம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஹெவன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒரு ஃபீல், ஒரு மெஸ்மரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னோடய இன்கம் வச்சுக்கிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. எந்த ஒரு இடத்துக்கும் போகிறதா இருந்தாலும் அது வந்து யோசித்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் வந்து வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஓகேங்களா. ஸோ என்னோடய செலவு பண்ணக்கூடிய அத்தனை எக்ஸ்பென்சஸும் வெஸ்டேஜ் தான் கொடுக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி காரணம் வெஸ்டேஜில் வந்து நான் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டேனோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் இங்கே கிடைக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களாலே முடியும். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து சரியாக எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ணி ரொம்ப பெரிய அளவுக்கு மலை போல் வந்து க்ரோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இங்கே அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்துங்க. ஏன்னா சுவிட்சர்லாந்து ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு டோட்டலாக வந்து ஒரு அந்த ஒரு டைமிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கே வந்து இன்னும் பல ட்ரிப்புகள் இருக்குது. நிறைய ட்ரிப்பெல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரிப்பெல்லாமே வெஸ்டேஜ் மூலியமாக நான் போகிறேன். அண்ட் இதை தாண்டி இன்னும் இன்கம் க்ரோத்தாக இருக்கட்டும். ஸோ நிறைய இதில் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன்னா, பிஸ்னஸ் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இதில் வந்து பல பேர் வந்து நிறைய நெகட்டிவிட்டி சொல்லுவாங்க, நிறைய டிமோட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ன்றது அவங்களுக்கு வந்து சரியாக அந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் புரிய வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் பண்ண வைங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ட்ரிப்பாரோட வீடியோஸாக இருக்கட்டும், ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இதை நான் வந்து அப்போயே நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நமக்கு இந்த வாய்ப்பில் சரியான இடத்துல இருக்கும்போது நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அண்டு மேலும் ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் வரணுன்றது தான் என்னோடய இது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ ஆல்.